சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்ட யாதவ சங்கம் இணைந்து நடத்தும் முப்பெரும் விழா அழைப்பிதழ். யாதவ கன்வென்ஷன் சென்டர் திறப்பு விழா. டாக்டர் AR தர்மலிங்கம் யாதவ் பிறந்தநாள் விழா. ARD அறக்கட்டளை சார்பில் நலிந்தோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா. வரும் மார்ச் 25 செவ்வாய் 5 மணி அளவில் சென்னை நெற்குன்றம் டோல்கேட் அருகில். விழா தலைமை மற்றும் யாதவ கன்வென்ஷன் சென்டர் திறப்பாளர் டாக்டர் AR தர்மலிங்கம் யாதவ். குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவங்கி வைப்பவர் திருமதி டி ராணி சங்குபதி தர்மலிங்கம். நீர்வளத்துறை மானிய கோரிக்கை விவாதத்தின் போது அமைச்சர் துரைமுருகன், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இடையே காரசார விவாதம். தமிழ்நாட்டின் அனுமதி இல்லாமல் காவிரியில் எந்த அணையும் கட்ட முடியாது என அமைச்சர் துரைமுருகன் திட்டவட்டம். நதிநீர் பிரச்சனையில் எத்தனையோ பேச்சுவார்த்தைகள் நடத்தியும் பயன் இல்லாததால் உச்சநீதிமன்றத்தை நாடியிருக்கிறோம். நீங்கள் முதலமைச்சராக இருந்தபோது அண்டை மாநில முதலமைச்சர்கள் விரோதியாக இருந்தார்களா எனவும் EPSக்கு துரைமுருகன் கேள்வி. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தமிழக அரசு எடுத்த நடவடிக்கை தேசிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். நியாயமான தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக பிரதமரை சந்தித்து கோரிக்கை வைக்க உள்ளதாகவும் பேச்சு. தொகுதி மறுசீரமைப்பு அடுத்த 30 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படாது என பிரதமர் உறுதியளிக்க வேண்டும். மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்கள் தொகுதி மறுசீரமைப்பால் தண்டிக்கப்படக்கூடாது எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். சேலத்தில் 45 கிலோமீட்டருக்கு சுற்றுச்சாலை அமைப்பதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணி நடைபெற்று வருவதாக ஏவவேலு விளக்கம். தேனி, மதுரை நெடுஞ்சாலையில் கட்டப்பட்டு வரும் ரயில்வே பாலமும் விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பதில். தமிழ்நாட்டில் விதிகளை மீறும் சாயப்பட்டறை ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அமைச்சர் தங்கம் தென்னரசு உறுதி. மதுரை திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு ஜூலை 16ஆம் தேதி குடமுழுக்கு நடைபெறும். சட்டப்பேரவையில் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அறிவிப்பு. கூவம் ஆற்றினை சீரமைக்கும் திட்டத்தில் 6 பணிகள் நிறைவு. 135 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டதில் 80 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பணிகள் முடிவடைந்துள்ளதாக கொள்கை விளக்க குறிப்பில் தகவல். முல்லைப் பெரியாறு அணையை பலப்படுத்த கேரள அரசு தொடர்ந்து முட்டுக்கட்டை இடுகிறது. தமிழக அரசின் நீர்வளத்துறை கொள்கை விளக்கு குறிப்பில் தகவல். தொகுதி வரையறை குறித்து அண்ணாமலைக்கு புரிதல் இல்லை. விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. திருப்பரங்குன்றம் மலை அனைவருக்கும் சொந்தமானது என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு திட்டவட்டம். கடவுள்கள் சரியாகத்தான் இருக்கிறார்கள், சில மனிதர்கள் சரியாக இல்லை எனவும் நீதிபதிகள் கருத்து. தூய்மை பணியாளர்களை அவதூறாக பேசியதாக சென்னையில் உள்ள யூடியூபர் சவுக்கு சங்கரின் வீடு சூறையாடல். 30க்கும் மேற்பட்டோர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் பரபரப்பு. யூடியூபர் சவுக்கு சங்கர் வீட்டில் தாக்குதல் நடத்திய சம்பவத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையுள்ள யாரும் இதை சகித்துக் கொள்ள மாட்டார்கள் என்றும் அறிக்கை. வக்பு வாரிய நிலத்தை ஆக்கிரமிக்க கொலை செய்யப்பட்ட ஜாகிர் ஹுசேனின் பெயரில் போலி கையெழுத்து. பெண் உட்பட 4 பேருக்கு போலீசார் சம்மன்.
ஈரோட்டில் ரவுடி ஜான் வெட்டி கொல்லப்பட்ட வழக்கில் மேலும் ஒருவர் கைது. ஈரோடு நடுவர் நீதிமன்றத்தில் சரணடைந்தவரிடம் தீவிர விசாரணை. சென்னை வடபழனியில் உள்ள பெப்சி அலுவலகத்தில் நடிகை சோனா தர்ணா போராட்டம். தனது தயாரிப்பால் உருவாகியுள்ள வெப் சீரிஸ் ஹார்ட் டிஸ்கை திருடி சென்று விட்டதாக புகார். முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு எதிரான வழக்கின் விசாரணை ஒத்திவைப்பு. வழக்குக்கு ஆஜராகாத நிலையில் புதுக்கோட்டை முதன்மை சார்பு நீதிமன்றம் உத்தரவு. புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா குண்டுகட்டாக வெளியேற்றம். தலைமை பொறியாளர் லஞ்ச வழக்கில் கைதானது குறித்து தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பிய நிலையில் சபாநாயகர் நடவடிக்கை. குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் வீடு வழங்க கோரி சென்னை பெரியமேடு மக்கள் போராட்டம். தலைமை செயலகத்தை முற்றுகையிட முயன்றவர்களை போலீசார் கைது செய்ததால் தள்ளுமுள்ளு. சென்னையில் விதிகளை மீறி பைக் ரேஸில் ஈடுபட்ட இளைஞர்கள். வாகன ஓட்டிகளுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. சென்னையில் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிக்கான டிக்கெட்டை கள்ளச்சந்தையில் விற்ற 11 பேர் கைது. 31 டிக்கெட்டுகள் 53,000 ரொக்கத்தையும் பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை. திருப்பத்தூரில் மாணவனை தாக்கியதாக கூறி அரசு பள்ளியை முற்றுகையிட்ட பெற்றோர். ஆங்கில ஆசிரியர் மாணவர்களை தகாத வார்த்தைகளால் திட்டுவதாகவும் குற்றச்சாட்டு. மலேசியாவிலிருந்து திருச்சிக்கு கடத்தி வரப்பட்ட 5 கோடி மதிப்பிலான உயர் ரக கஞ்சா பறிமுதல். விமான பயணியிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை. திருப்பத்தூர் மாவட்டம் கரும்பூர் அரசு பள்ளியில் மாணவன் தாக்குதலுக்கு உள்ளான விவகாரம். அறிவியல் ஆசிரியரை சஸ்பெண்ட் செய்து மாவட்ட கல்வி அலுவலர் உத்தரவு. நீலகிரியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆஷா ஊழியர்கள் போராட்டம். காவல்துறையினர் கைது செய்ய முற்பட்டதால் தள்ளுமுள்ளு. வேலூர் மாவட்டம் ஒடுகத்தூர் அருகே பெற்ற தாயை அடித்து கொடுமைப்படுத்திய மகன். மனதை உலுக்கும் வீடியோ வெளியாக அதிர்ச்சி. திருச்சி முசிறி அருகே புதிய பள்ளி கட்டடம் கட்டித்தர வலியுறுத்தி மாணவர்களுடன் இணைந்து பொதுமக்கள் சாலை மறியல். மறியல் போராட்டத்தால் போக்குவரத்து பாதிப்பு. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அருகே அதிவேகமாக வந்த சொகுசு கார் கவிழ்ந்த விபத்து. இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேர் படுகாயம். சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. மதுரை நாகமலை புதுக்கோட்டையில் தொடர் கொள்ளையில் ஈடுபட்ட முகமூடி கொள்ளையர்கள் கைது. பொதுமக்கள் அளித்த புகாரின் பேரில் காவல்துறை நடவடிக்கை. நாகர்கோவிலில் மந்தி பிரியாணி சாப்பிட்ட ஒரே குடும்பத்தை சேர்ந்த 7 பேருக்கு உடல்நலக் குறைவு. பிரபல உணவகத்தில் ஆய்வு நடத்த உணவு பாதுகாப்பு துறையினர் திட்டம்.
தருமபுரியில் அரசு பள்ளி ஆண்டு விழாவில் குத்தாட்டம் போட்ட திமுக கவுன்சிலர். கட்சி துண்டை மாணவர்கள் மீது போட்டு ஆடியோ வீடியோ இணையத்தில் வைரல். மனமுவந்து பிரிவதாக சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் ஜிவி பிரகாஷ் சைந்தவி விவாகரத்து மனுவை தாக்கல் செய்துவிட்டு ஒரே காரில் இருவரும் புறப்பட்டு சென்றனர். நெல்லை திருக்குறுங்குடி நம்பிராயர் கோயில் பங்குனி திருவிழா தேரோட்டம் கோலாகலம். நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. அந்த அர்ச்சனை எல்லாம் பண்ண மாட்டாங்க. கீழடி அகழாய்வு அறிக்கையை மத்திய அரசு உடனடியாக வெளியிட வேண்டும். நாடாளுமன்றத்தில் விதி எண் 377 கீழ் விசிக எம்பி ரவிக்குமார் கேள்வி. டெல்லியில் நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் கண்டறியப்பட்ட விவகாரம். யஷ்வந்த் நீதித்துறை பணியை திரும்பப் பெற்றதாக டெல்லி உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. ஏக்நாத் ஷிண்டே குறித்து குணால் கம்ரா நகைச்சுவை பேசியதாக எதிர்ப்பு. ஆதரவாளர்கள் அடித்து நொறுக்கிய மும்பை ஸ்டுடியோ இடிப்பு. ஜம்மு காஷ்மீரின் கத்துவாவில் தீவிரவாதிகள் நடமாட்டம் என தகவல். தேசிய பாதுகாப்பு படையினர் தீவிர ரோந்து பணி. காசாவில் இஸ்ரேல் தாக்குதலால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 50,021 அதிகரிப்பு. போர் நிறுத்த ஒப்பந்த ரத்தால் 4 நாட்களில் 700க்கும் மேற்பட்டோர் பலி. ஒரே ஷாட்டில் எடுக்கப்பட்ட அடலசன்ட் ஹாலிவுட் இணைய தொடர். குழந்தை வளர்ப்பை வலியுறுத்தும் தொடருக்கு ஆலியா பட், ஜான்வி உள்ளிட்ட பிரபலங்கள் வரவேற்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 65,720க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 8,215 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 94987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.